நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. முழு உள்ளத்தோடு நம்பி நன்றி சொல்லணும். அதுக்கு தானங்க ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. 126ஆம் சங்கீதம் 2-3 வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று புறஜாதிகள் சொல்லுவார்களாம். அடுத்த வசனத்தில் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று நம்ம சொல்லுவோம். ஒன்று நம்மளை சுற்றி இருக்கிறவங்க
நீங்கள் ஆண்டவர் நடத்துகிறத ஆசீர்வதிக்கிறீங்க வர்றத நீங்கள் பார்க்குறீங்களோ உணர்றீங்களோ இல்லையோ, கர்த்தர் அதை பார்க்குறார். உங்களை சுற்றி இருக்கிற புறஜாதி ஜனங்கள் பார்க்குறாங்களா? என்னடா இவன் ஒன்றும் இல்லாமல் போவான்னு நினச்சோம், நல்ல முன்னேறிட்டான்னு இருக்கிறான். அநேகர் நினைச்சாங்க தாவீதை, சவுல் உயிரோடு இருக்கிறவரையும் தாவீதை விட மாட்டான், கொன்றுவான், அழிச்சிருவான். அணு தினமும் சவுல் தாவீதை விரட்டிக்கிட்டே இருந்தானா, இன்றைக்கி பிடிச்சிருவேன், நாளைக்கு பிடிச்சிருவேன். ஆனால் கடைசி வரையும் சவுலின் கையில் தாவீதை ஆண்டவர் கொடுக்கலை. அந்த தாவீது சவுலுக்கு முன்னாடி தாவீதை ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து அவனை தப்புவித்தார். அப்போ அவ்வளவு தொலைக்கு தாவீது மேலே கோபம் வர, எரிச்சல் வர காரணம் என்ன தெரியுமா? தாவீதுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இன்றைக்கி அந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாருங்க. உங்களை சுற்றி கேவலமாக பேசுகிறாங்கல்ல, உங்கள் வீழ்ச்சி எப்போ உங்களை அடக்கலாம் முடக்கலாம் நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு முன்னாடி பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் நினைக்காத இடத்துல உங்களை கொண்டு போய் உயர்த்துவார். அது வேலையாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், ஜெப வாழ்க்கையாக இருக்கட்டும், சத்துருக்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மேன்மையை தருவார். புறஜாதிகளும் சொல்லுவாங்க, உங்களுக்கும் ஆண்டவர் ஏன்னா அவர் சின்ன ஆண்டவர் இல்லை, பெரிய ஆண்டவர், பெரிய காரியங்களை செய்கிறார். எந்த காரியத்தில் நீங்கள் அப்படியே கூனி குறியிட்டீங்க, நான் சின்னவங்க, நான் எம்மாத்திரம் சொல்கிறார்ல கிரியோ, நான் எம்மாத்திரம், நான் சிறுவன். எரேமியா சொல்லார், போக்குவரவு அல்லாதவன், நான் பேச தெரியாது, என்ன தீர்க்கதரிசியாக மாற்றுவேன்னு சொல்லிங்களே. ஆண்டவருக்கு இந்த சின்ன ஆளுகளை தான் பெரியவர்களாக மாற்றி பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. இன்றைக்கி இருக்கிற வேதனைகள் சூழ்நிலையை ஆண்டவரை காட்டிலும் பெருசு மாதிரி தெரியும். கர்த்தரை சிறியவரை மாற்றி விட்டுரும். ஏன்னா அவ்வளோ பெரிய போராட்டம், அவ்வளோ எதிர்ப்பு, அவ்வளோ பிரச்சனை. இந்த நிலையில் ஜெபிக்க முடியல. உங்கள் மைண்டில் அவரை பற்றி, அவருடைய அற்புதங்களை பற்றியே யோசிக்க முடியல. சகரியா 4:7 பாருங்களே, அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், தேவ பிள்ளைக்கு முன்பு சமபூமியாவா என்றார். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு மனசில் நெருடலா பயமுறுத்திட்டு இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு தெரியுமா? பெரிய பர்வதமே நீ பெயர்ந்து கடலில் விழு. உங்களுக்காக மழையை பெயர்த்தி தள்ளின தேவன், காற்றையும் கடலை அதட்டின தேவன், இறையாதே என்று சொன்னவர் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பெரிய காரியம் உங்களுக்கு பெருசாக தெரியும், கர்த்தருக்கு அது சின்ன காரியம். அவர் ஊதுனா ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் இன்னைக்கு அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லுவார்கள், கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று நான் மகிழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை உளமாற பாடி துதித்து ஜெபித்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி, ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் எதிர்பார்ப்பில் சின்ன காரியங்கள் இல்லை, பெரிய காரியங்களை செய்து உங்கள் இருதயம் மகிழ்ந்திருக்கும்படி இந்த நாளில் ஒரு அற்புதம் செய்து நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, இணைந்திருக்கிறார்களோ, அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமை, வல்லமை, கிருபை இறங்கி நடத்தட்டும். ஆசீர்வதி. எல்லா விரோதமான காரியங்கள் மாறட்டும், போராட்டங்கள் விலகட்டும். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தில்
ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து அவர்களை மகிழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன்.